ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் காலாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் ஈட்டினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இந்த கோயிலில் தலைமை குருக்களாக இருந்துகிட்ருக்கேன். இது 7 வம்சாவழி பூசாரி வகையை சேர்ந்தது. மீனவ பர்வதராஜகுல மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பூஜை முறை ஏற்று நடத்துவது. 7 வம்சாவழி பூசாரிகள்லாம் இருந்துகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இது கிராமத்து கோயில்கள் தான், கிராமத்து கோயிலில் தான் இது சேர்த்திக்க. இன்றைக்கி பல மாவட்டங்கள்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அம்மாவுடைய பார்த்திங்கன்னா அதிகப்படியான அவங்களுடைய சித்து விளையாட்டு எக்கச்சக்கமாக மேல்மலையனூர் அம்மா கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு வந்த காரியங்கள் அத்தனையுமே கைகூடி வரும். அவ்வளோ பெரிய பேரும் புகழும் அடைந்த ஊர் தான் இது மேல்மலையனூர். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம், சிவனை பிடித்து பித்து பிடிச்சி கடைசியாக இங்கே தான் அவருடைய பிரம்ம கபாலமானது விடுதலையாக வருது. பிரம்ம கபாலம்னா பிரம்மனுடைய தலையானது கையை பெற்றுக்கொள்ளும். அது இங்கே தான் அவருக்கு விடுதலை ஆகிறாரு. அவர் நாடு நகரெல்லாம் சுற்றி கடைசியில் மேல்மலையினோடு தான் அவருக்கு விடுதலை கிடைக்கிது. அதனால் பல பக்தர்கள் இந்த இடத்துக்கு போனான்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் ராகு கேது தோஷம், பிரம்மகத்தி தோஷம், சகலவிதமான தோஷங்கள், பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறு எல்லாத்துக்குமே இப்போ அந்த அம்மாவை நிற்க வச்சு அம்மா மூலியமாக அருள்வாக்கு கேட்போம். இது மயான காளி அம்மா அவங்க மேலே இருக்கிறவங்க. அந்த அம்மா மேலே சாமி சொல்லும், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் வந்திருக்கீங்க, உங்கள் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இத்தனை வருஷமாக இருந்துட்டுருக்கு, தெய்வத்தோட கட்டில் இருக்கா இல்லை குலதெய்வ கட்டுகள் இருக்கா, மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் பித்ருக்கள்லாம் கட்டில் இருக்கிறாங்களா, உங்கள் வீட்டிலையே பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேட்டை பண்ணுவாங்க, சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நிறைய இடத்துல இட்டுன்னு போய் காமிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இட்டுன்னு போய் அக்கம் பக்கத்துலாம் போய் காமிக்கிறாங்க. அவங்க அருள்வாக்கில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. அது என்ன தான் இருக்குது, கரெக்டாக தெளிவாக தான் நம்ம கேட்டோம்னா மோகினி இருக்குன்றாங்க, ஒரு இடத்துல ஏவல் இருக்குன்றாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, செத்தவங்க தான் அவங்க மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு முடிப்பாங்க. அப்படிங்களா என்ன பண்ணால் நேராக இங்கே மேல்மலையனூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவங்கள நிற்க வச்சு பார்த்து பம்பு உடுக்க வச்சு பார்ப்போம். அது முறையான தகவல் பார்த்திங்கன்னா பம்பு வச்சு தான் பார்க்கணும். பம்பு உடுக்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது மேலே சேட்டைக்கிறது, அது பேசுதா பேசலையா என்ன இருக்குது அப்படின்னு. சாதாரணமாக குறி சொல்லி கேட்குறவங்ககிட்ட அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்டலாம் கேட்டுட்டு அவங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா பம்பு உடுக்க வச்சு அவங்க மூலியமாக என்ன இருக்குது, அந்த பெண்ணுக்கு சேட்டை ஆனாலும் சரி, பையனுக்கு சேட்டை பிடிச்சி ஆனாலும் சரி, அது என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறோம். வருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க மேலே செத்தவங்க பிடிச்சிக்கிறது, ஏன்னா பல இடங்களில் சுற்றுறாங்க, எல்லா இடத்துலையும் அலையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செத்த ஆவிகள் அவங்க மேலே வந்துடுது. அதனால் அவங்க நிற்க வச்சு பார்க்குறோம். இதுக்கு தான் 2000 ரூபா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் 2000 ரூபா வாங்குகிறோம். பம்பு உடுக்க வச்சு அது பேசுதா பேசலையா என்ன இதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாக்கிட்ட அது பேசலைன்னா தான் அங்காளம்மனே நேரடியாக வர வச்சு அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்னென்ன சிம்டம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த பதிவு நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். சாதாரணமாக ஒரு சின்ன பசங்க தான் பாருங்கள், இப்போல்லாம் நிறைய பக்தி அதிகமாக இருக்குது. அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அம்மா ஆட்டம் பாட்டத்தோடு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேயை ஓட்டிட்டு அம்பாளை இறக்கி அவங்களுக்கு அளவு போடுறோம். மற்ற எல்லா இடத்துலையும் இது மாதிரிலாம் செய்கிறதில்ல, முறையாக பார்க்குறது கிடையாது.
அதனாலே பல இடத்துல பல மாவட்டங்களில் பல ஏரியாவில் பார்த்துட்டு நிறைய பேர் குழம்பி போயிடுறாங்க. பாருங்கள், எல்லாமே அம்மா ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க தான். அம்மா வந்து அவங்க மேலே ஏறுறாங்க, அருள்வாக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இருக்கும் போதே அம்மா வந்து நம்ம கூட இருக்கும் போதே அளவு போட்டுங்க. முறையாக அம்மா நம்ம கூட இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு முறையாக செஞ்சுங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அம்மா தான் ஆடி பதில் சொல்லணும். அங்காளம்மா வந்து வீட்டுக்கு ஒரு அங்காளம்மா இன்றைக்கி இருக்கிறாங்க. வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் சரி, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது அந்த தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தியின் மூலமாக தான் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன இதுன்னு கேட்டுக்கலாம். அது கேட்கணுன்னா முறையாக என்ன அளவு போடணுமோ அம்மாவை நம்ம கூட இருக்கிற மாதிரி எப்பயுமே நிரந்தரமாக வச்சுக்கணும். அம்மா போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அம்மா பேசுகிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அமானுஷ்ய சக்தியானது முன்கூட்டியே தெரியப்படுத்தும். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இது நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் அந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டியது. ஏன்னா இது ஏற்கனவே அம்மா எனக்கு கனவுல சொன்னாங்க, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமானுஷ்ய சக்தியானது அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அது இல்லாமல் போச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்தது என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இப்போல்லாம் வந்து அம்மா என் மேலே இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியலங்க. என்னன்னு கேட்டால் அதுக்கு உண்டான அளவு எத்தனை அளவு போடணும் என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன பசங்க தான் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அம்மா ஆடியை பாருங்கள், எந்தளவுக்கு எல்லா வயசு பிள்ளைங்க தான் அம்மா வந்து ஆடி அவங்க மேலே வந்து அருள்வாக்கு கொடுக்குறாங்க. எந்தளவுக்கு ஆட்டம் பாட்டத்தோடு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த ஆட்டம் பாட்டத்தோடு அம்மா வந்து நாங்கள் பேசுவோம், அவங்கக்கிட்ட பேசுவோம். எத்தனை அளவு வேணுமா, இந்த எத்தனை அளவுக்கு போட்டால் நீ அந்த அம்மா மேலே நிரந்தரமாக இருப்ப, அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு நீ கொடுக்கணும். ஏன்னா இந்த கலியுகம் வந்து பல பிரச்சனையும் போராட்டம் மத்தியில் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. மூலியமாக தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்களே ஆடி சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை அளவு வேணும், 3 அளவு போகிறதுக்கு 5 அளவு 7 அளவு 9 அளவு அப்படிங்கிற மாதிரி அது விரதத்தை அணைச்சி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் விரதம் இருக்காங்க, விரதம் இருந்துட்டு வாங்க அவங்களுக்கு வந்து அளவு போட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி விரதத்தோடு வராங்க. அவங்களுக்கு வந்து அளவு போட்டு அனுப்புகிறோம், நிரந்தரமாக ஆக்குறோம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு குறிமேடை அமைக்கலாம். இல்லை என்ன திசைக்காக உங்களுக்காக அம்மா வந்து உங்கள் மேலே இருக்கிறாங்கன்றது அம்மாவுக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே சாமியாரவங்க எல்லாருமே குறி சொல்கிறவங்களும் கிடையாது, குறிமேடை அமைச்சவங்களும் கிடையாது. ஒரு சிலர் அவங்க மேலே இருக்கிறது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என் மேலே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒரு சிலரும் கேட்குறாங்க, சார் என் மேலெலாம் வருமா சார், அம்மா வந்து என் மேலே இறங்குமா சார்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 48 நாள் விரதம் இருந்து வந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அம்மா வந்து இறங்குறதில்ல. இது வந்து என்னென்னா ஏன் வந்து அவங்க மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் பல விஷயங்கள் இருக்குது. இந்த பூஜை முறைகள்லாம் பார்த்திங்கன்னா கோயில் உள்ள அந்த கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டு உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அழகாக சுத்தபத்தமாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அம்மனுக்காகவே அவ்வளோ செய்வாங்கன்னு வச்சுங்க. அவங்க வந்து பொறுப்பாக ஒவ்வொன்றுமே வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து பூஜை பண்ணோன்னா வியாழக்கிழமையே தொடங்கிடுவாங்க. அந்த மைண்டு ஃபுல்லாக வந்து அம்மனுடைய அந்த இது வந்து ஃபுல்லாக அவங்க குழுக்குள்ளே வந்துடும். நாளைக்கு எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம், என்னென்ன வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே அவருடைய அம்மனுடைய நினைவாகவே இருப்பாங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தபத்தமாக க்ளீனாக அந்த பூஜை அறையே அவ்வளோ அழகாக இருக்கும், ஷோகேஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. அந்த பண்ண தான் அந்த என்ன ஆகுதுன்னா அந்த அம்மாவானது அவங்க மேலே வந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல பேர் ஆடிட்டுருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேர் லிஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா பூசாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயிலுடைய பூசாரிகளாக கூட இருப்பாங்க, அலங்கரிக்கப்பட்டிருக்கோம். அவங்களாம் அலங்கரித்து பார்ப்பாங்க. நாங்கள்லாம் உள்ளே போனோம்னா கோயில் உள்ளே போனால் அப்படியே அம்மாவை அலங்காரமாக வச்சுருப்பேன், பூ கலையாமல் வச்சுருப்பேன். அம்மாவை பார்க்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாமான்னு. ஏன்னா அந்த கலையாமல் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மற்றவங்க கலைச்சிட்றாங்க, பூவெலாம் கலைக்கிறாங்க. நாங்கள் பூ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அலங்காரம் பண்ணதை எதையுமே நான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத தான் எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்காக இது செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு பார்த்து செய்வேன். அம்மா நினைவோடவே இருப்பேன். எனி டைமே பார்த்தா அம்மாவுடைய செயல்கள், அம்மாவுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், மேற்கொண்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் அம்மா என்கிட்ட பேசி அம்மாவுக்கு வந்து எனக்கு தேவையானதை அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த சிந்தனையாக இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனையோடு நம்ம போகும்போது எல்லாமே நமக்கு சேர வேண்டிய அத்தனையுமே நம்ம கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த கலியுக வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் இல்லையா? சிறப்பாக இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. பரவாயில்ல, அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து எந்தவித கஷ்டமும் கொடுக்கல, எந்தவித தொந்தரவும் கொடுக்கல, நல்லபடியாக இருந்துகிட்ருக்கேன். அதனால் அம்மா என் கூட இருக்கணுங்க. அம்மா என்னை விட்டு போனதில் தான் பல பிரச்சனை, பல போராட்டங்கள், வாழ்க்கையில் வந்து என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையுமே கிடைக்கும். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடியுது. மறுபடியும் ஏன் அம்மா நம்மளை விட்டு விலகியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க.
நாங்கள் அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு பேசி, அம்மா இது மாதிரி இருக்கும்மா, ஏம்மா அவங்கள விட்டு விலகி போனீங்க, விலகி போகாதீங்க, அவங்கள கூட இருந்து அவங்களுக்கு வழி நடத்துங்க, நீங்கள் இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது, அந்த குடும்பமும் நல்லா இருந்தது, அவங்களும் நல்லா இருந்தாங்க, ஆலோசனை நீங்கள் கொடுக்க அந்த இடத்துல வந்து செல்வ செழிப்போடு வந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரியாமல் தான் முடிக்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து மறுபடியும் திருப்பிம்மா அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு அவங்கள கட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாவை இறக்கி முறையாக அளவு போட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விடும். பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். அப்படியே பம்பை உடுக்க அடிச்சுட்டு இருக்கும்போதே ஆடிட்டு வருவாங்க. ஏன்னா பல குறிப்புகள் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அது வந்து அம்மா மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை மாட்டியிருப்போம், அது எந்த பிரச்சனையில் எதனால் மாட்டியிருக்கணும், நமக்கு ஏன் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொல்லும் போது அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. சார் நாங்கள் எந்த இதுவும் இல்லை சார், எல்லாமே நாங்கள் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், பித்திருக்குள் வழிபாடெலாம் முறையாக தான் சார் பண்ணிகிட்டு இருக்கேன், யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை சார்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து அப்படியே எடுத்து வச்சு சொல்லிவிடும், இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு நடந்ததா இல்லையா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தோல்விகளை நீங்கள் கண்டிருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனையை மாட்டிக்கிறதுக்கு காரணம் இது தான் காரணம்னு சொல்லிட்டு அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியே பார்த்த மாதிரி அங்கே வீட்டில் என்ன நடக்குதோ அதை நடந்த மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. அப்புறமேட்டு தான் ஆமாங்க இது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் அருள்வாக்கு கேளுங்க, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பரிகாரங்கள் அது எல்லாமே செய்யலாம், என்ன பண்ணால் நமக்கு விடுதலை ஆகும். ஏன்னா நிறைய சுபகாரியங்கள் தடை, தொழில் தடை, போராட்டம், எல்லாத்துக்குமே ஒரு திருமணம் நடத்தணுன்னா கூட போராட்டம் தான். குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே வந்து அதான் அம்மா வந்து ஆடிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், எல்லாம் வயசு பிள்ளைங்க தான். அம்மா வந்து ஆடி அவங்க மேலே வந்து அருள்வா கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இன்னொன்று சின்ன சின்ன குழந்தைங்கள் இருந்தால் கூட வராங்க, அங்காளம்மா வந்து ஆடி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய நான் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறேன். பார்த்தா குழந்தைங்க மேலே வந்து அங்காளம்மா ஆடுது. அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு அங்காளம்மா இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த கலியுகம் வந்து சிறப்பாக இல்லை, நாடு நகரங்கள்லாம் சிறப்பாக கிடையாது. யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் தான் நிறைய போய் அங்கங்கே ஏமாந்து போகிறாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற அங்காளம்மனியாவது நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அளவு போடுறது எல்லாமே ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2-3 அண்ணன் தம்பி குடும்பங்களாக இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் நம்ம மற்றவங்களை எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பாப்பா மேலே இருக்குதுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம கேட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த பாப்பாவுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அம்மா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யணும். இன்றைக்கி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அதை பேசுகிறாங்க, திட்டுறாங்க. நீ இருந்து அங்காளமாக இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும்போது அம்மா கோவிச்சிக்கிட்டு அம்மா விட்டு விலகி போயிடுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, கட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணங்கன்னா நான் அப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அவங்களுக்கும் எதனா ஒன்று தகராறு இருந்திருக்கா, என்ன பேசிக்கங்க, என்ன சண்டை போட்டிங்களா, என்ன திட்டிங்களான்னா ஆமாங்க நான் திட்டேன் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திட்டினா தான் விலகி போகும். என்னை வந்து இல்லை, எனக்கு வேணாம் தானே சொல்லிட்டேன், சரி வேணாம் விடு நான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வராது. அவங்க பல விஷயங்கள் யோசனை வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்போது தான் வந்து பார்க்கும்போது அப்புறம் யோசனை பண்ணுறாங்க, ஆமாம் அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாமல் தான் இருந்தேன், அம்மா என்றைக்கு என்னை விட்டு போச்சோ அப்போவே எனக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன், இப்போ தாங்க நீங்கள் சொல்லும் போது தாங்க தெரியுது, ஆமாங்க நான் ஒரு தடவை சண்டை போட்டு திட்டேங்க. பல பேர் ஏன்னா இன்றைக்கி வந்து சாமி ஆடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க. ஆடாது, எதுக்கு ஆடுது? ஏன்னா ஒரு பம்போடுக்கு வச்சோம்னா, ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன்னா, ஒரு திருவிழா நடத்துறீங்கன்னா அந்த இடத்துல அம்மா ஆட போகிறாங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாங்க. அம்மா இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது தான். அவங்க வந்து பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தீய சக்தியிலோ கெட்ட சக்தியிலோ யாரையுமே அண்டை விட மாட்டாங்க, நல்லபடியாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம போய் சண்டை போட போய் என்னாச்சுன்னா அம்மாவே விலகிடும். அதனால் பார்த்திங்கன்னா வேறு யாருன்னா நமக்கு எதனா செஞ்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க குழம்பு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்கிற பூஜைகள் அதுக்கப்புறம் நீங்களே செய்யணும்னு நினச்சினா கூட உள்ளே போக முடியாது. வெள்ளிக்கிழமை வந்துட்டால் கூட நீங்கள் போய் வந்து சுத்தபத்தமாக வச்சுருக்க மாட்டீங்க. அதான் அம்மாவே வந்து அருள்வாக்கு சொல்லி பழத்தை கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கம்மா, நல்லபடியாக வச்சுருங்க, நான் உங்களுக்கு இதை நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு நீங்கள் நினச்சி வந்த காரியத்தை நான் முடிச்சு தரேன் சொல்லிட்டு அம்மாவே சொல்கிறாங்க. அதுக்கு தான் பல பேர் வராங்க இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது, அம்மாக்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. அது முறையாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து முறையாக கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் பரிகாரத்துக்கு போங்க. நிறைய பேர் வந்து பம்பை உடுக்க வச்சு பார்க்குறதே கிடையாது. அப்படியே சாமி ஆறவங்களை வச்சே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. அது வந்து ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது. மறுபடியும் திருப்பி நீங்கள் வந்து முறையாக கேட்குற மாதிரி வந்துடுவீங்க. மறுபடியும் பம்பு அடித்து வச்சு ஏன்னா நான் ஏற்கனவே அப்படி தாங்க பண்ணிட்டு போயிட்டேன் அப்படி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார், வந்தேன் சார், கேட்டேன், அருள்வாக்கு சொன்னாங்க, ஒரு கழிப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க, கழிப்பு எடுத்துகிட்டு போயிட்டேன் சார், ஆனால் இந்தமாரி பம்பை உடுக்க வச்சு முறையாக கேட்கணுமான்னு பார்த்தா கேட்கல சார்.
அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்பாள் வந்து ஆடிட்டுருக்காங்க. அம்மா மூலிமா பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டுங்க. ஏன்னா அந்த கலியுகம் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்மளை மாரி ஆட்களால் தான் மற்றவங்கள வந்து நம்ம வழி நடத்த முடியும். நம்ம மேலே அம்மா ஆடி வந்து சொன்னால் தான் அதன் மூலிமா தான் அவங்க வீட்டுக்கு வந்து தெளிவாகும். நாடு வந்த மக்களுக்கு அல்லும் பகலும் 60 நாய் பக்கத்தோட இருந்து நோய் நோடில இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஏன் பார்ப்பு எத்தனை வருஷமா இருக்கிறேன்னு கேள். எப்ப வந்து இறங்கின? 2 வருஷமா இருக்கிற. 2 வருஷம். ஒரு வருஷம். பாலனுக்கு இது வரைக்கும் எத்தனை அளவு வாங்கி வாங்கிக்கிறேன். நீ எத்தனை அளவு வாங்க போற? இரு நீ எத்தனை அளவு வாங்க போற? 3 போடுறான். இது இராத. சரி, ஏற்கனவே முனீஸ்வரன் அந்த பாலகன் மேல இருக்குதா? இருக்குதா? முனீஸ்வரன் இல்ல, நீதான் இருக்கிறதே வா. சரி 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 சரி. இந்த அளவு போட்டா இந்த மேல இந்த குடும்பத்துல அல்லும் பக்கலா 60 நாய் பக்கத்துல இருந்தால் நோய் நோடி இல்லாத கட்டி காப்பாத்தி கொடுக்குறியா? அதே மாதிரி வாக்கு வந்து கெட்ட வாக்கு வந்து கரெக்டா இருக்கணும். வீடு சுத்தம் இல்லை. வீடு சுத்தமா இல்லை. சரிம்மா, நீ தான் அந்த இடத்துக்கு போயிட்ட. எல்லாத்தையும் தான் தெரியாமல் கூட செஞ்சுக்கலாம். நீ தான் கொஞ்சம் மனம் பொறுத்து இருக்கிற மக்களை கட்டி காப்பாத்தி அந்த வீட்டை சுத்தப்படுத்த சொல்றாங்கம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஏமா சரி சாத்தா, சரி இருங்க பேசலாம். சரி சரிம்மா, இந்த பாலகன் வந்து முடி எடுக்கலாம்னு ஆசைப்படுது. முடி எடுக்கலாமா வேணாமா? முடி எடுக்கக்கூடாதுல்ல? அதான் எடுக்கலாமா வேணாமா? வேணாம். அதுதான் ஏன்னா அது தெய்வ குத்தமாகிடும். அம்மா வந்து அவங்க மேலே இறங்கிருக்காங்க. அதெல்லாம் இருக்காதுமா. நீ என்ன நீ வந்து சொல்ற வாக்கு சரியில்லை. ஏமா நீ சொல்ற வாக்கு சரியில்லைன்னு தான் எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பேசுவாங்க.
நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா ஏன் வந்து அவங்க சொல்ல போகிறாங்க? நான் என்னடனா வீட்டில் வந்து ஆவேசமாடாத பொறுமை. நீ சொல்கிற வாக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னு தான் கேட்குறாங்க. எனக்கு ரெண்டு கால் ஜீவன் அக்கை வீட்டாட கேட்டலே கொடுத்தீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? இல்ல வீட்டாட ஏற்கனவே சொல்லி வச்சு வேண்டுதல் இருக்கு. சரிம்மா சரி போடு. சரிம்மா போட்டுங்க. இங்கே வந்து 2 அளவு அம்மா எல்லையிலே வந்து இங்கே வந்து போட்டுங்க. சரிம்மா சரி சரி ஆவேசமா வா 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 அழகு வா வா இங்கே வா அங்கே கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா உட்கார அப்படியே அலை போட்டு அலை போட்டு. வா 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 முன்னாடி வந்து உக்கார். வா முட்டி போடு முட்டி போடு. இன்னொரு ஆனந்தம் ஆனந்தம் போடு ஆனந்தம் போடு ஆனந்தம் போடு. அப்படியே அமரு. ஆமாம் அளவு வாங்கிக்க அளவு வாங்கிக்க. அப்படியே அமரு. அளவு 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 வாங்கிக்க. போடுப்பா போடுப்பா அளவு போடுப்பா. அளவு போடு அளவு போடு. அப்படியே உட்கார் உட்கார் உட்கார். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. நீங்கள் பார்த்துங்கிறது வந்து எப்படி அம்மாவை வந்து அழகாக ஜோடித்து அம்மாவை வந்து கூப்பிட்டு அவங்க கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அத்தனையுமே கேட்குறோம். எத்தனை அளவு போடலாமா, எத்தனை அளவு போட்டால் அந்த முடி மேலே இருப்ப, ஏன்னா கட்டிலையும் அகப்படக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களும் வந்து நீ நல்லா செஞ்சிட்ருக்கியா, கெட்ட செஞ்சிட்ருக்கியா, நல்லா இருக்கிறாங்களா, அந்த குடும்பம் எல்லாமே நல்லா இருக்காங்களா, எந்தவித பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து ஆடி வந்து சொல்லுவாங்க. அந்த வீட்டில் வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு அங்காளமாக இருந்தால் அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பூஜை முறைகள், தேவையான என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையுமே கொடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து பல குடும்பங்கள் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. ஒரு அம்மானுஷ்ய சக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே புரியல. அம்மா இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அம்மா இருந்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து எல்லாமே குறிப்பு காட்டுவாங்க. இப்போ அந்த குறிப்புகளே இல்லை, அந்த சிம்டமே இல்லைங்க.
அதனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு உடம்பு வலியாக இருக்குது, கை கால்லாம் வலியாக இருக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குங்க, என்னன்னே தெரியல, எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கட்டில் அகப்பட்டாவே அந்த உடம்பு ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அம்மா இருக்கிற அந்த ஒரு இது வந்து இருக்காது. அம்மா போன பிறகு அவங்க மேலே வந்து பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், சுபகாரியங்களுக்கு எல்லாமே தடையாக இருக்கும், நல்ல விசேஷங்கள் செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி ஆனது என்னன்னே தெரியாது. அதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அம்மா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. அது முறையாக என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் அம்மா கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு கட்டு உடைச்சி அம்மா வர வச்சு திருப்பி அம்மாவுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே இறக்குறோம். அது முறையாக தெரிஞ்சுங்க. அம்மா நம்ம கூட இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன பண்ணால் நம்ம கூட இருப்பாங்க, எத்தனை அளவு போட்டால் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து அமானுஷ்ய சக்தி ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். இது நடக்குன்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். அவங்க வீட்டில் குத்தி இருக்கிற பிரச்சனை எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்றது அதை நம்ம அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. அதனால் முறையான அளவு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிங்க. இருக்கும் போதே அம்மாவை தக்க வச்சுங்க. சாதாரணமாக ஏதோ ஒரு விளையாட்டு இதுவாக இருந்துடாதீங்க. அம்மா இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லது. மயான காளி தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அழலை கட்டி, நீ சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாமனக சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.